அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 5 ரித்தன்யா கேஸ் அப்டேட். புலன் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட புரோக்கர்ஸ் மற்றும் இந்த திருமண புரோக்கருங்க மற்றும் அவருடைய ரித்தன்யாவுடைய சொந்தக்காரர்கள் என்று எல்லாரையும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவில் யார் யாரை பற்றி என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னு மட்டும் குறிப்பாக பார்த்துருவோம். ரித்தன்யா பற்றி இந்த வழக்கை ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அதாவது அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அந்த புரோக்கர் இந்த திருமண ஒப்பந்தம் செய்யும் பொழுது 100 கோடி வைத்திருக்கக்கூடிய பெரிய வீட்டு மாப்பிள்ளையைத்தான் வர வேண்டும் என்று ரித்தன்யாவுடைய தந்தை சொன்னதாக அவருடைய டிஜிபி கிட்ட சொல்லியிருக்கிறார். இது உண்மையான தகவலான்னு தெரியலங்க. பட் இப்படிங்கிறது அவதூறாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது எல்லாரையும் நம்ம முன்னாடியே பார்த்தார் போல் கவின் குடும்பத்தினர் இந்த சட்டத்தை, இந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று முதல் கட்ட நடவடிக்கையாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கக்கூடிய நீதியரசர் டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும் என்று கேட்டிருக்கிறார். இன்னும் 10 நாளில் அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட் வந்தாலும் கூட உங்களுக்கு அதில் எதுவுமே இருக்குமான்னு தெரியலங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அது நியாயமாக நடந்திருக்கிறது என்பது தெரியவில்லை. அப்படி விலை போயிருந்தால், மருத்துவம் விலை போயிருந்தால் உங்களுக்கு ரித்தன்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே தெரியாது, தகவலே வராது. சரி, அடுத்தது நீதியரசர் ரித்தன்யாவுடைய வழக்கை ஒத்தி வைப்பார். அவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பார். கவின் குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடைத்துவிடும். இது மிகவும் வருந்தத்தக்க விஷயங்க. கவினுடைய குடும்பத்தினருக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஜாமீன் கொடுக்கப்படும் என்கின்ற அளவில் அவர்கள் தரப்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த கேஸ் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா விட்னஸையும் அவங்க வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது புரோக்கர்கிட்ட பேசும்பொழுது அவர் ஒரு அவதூறாக பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியில் வந்திருக்குது. அதாவது புரோக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரித்தன்யாவுடைய தந்தை 100 கோடி ரூபாய் வைத்துள்ள பெரிய பணக்காரர்களுக்கு தான் தன் மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னது போல சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே ஒரு வருடத்திற்கு முன்பு பொள்ளாச்சியில் பார்த்த மாப்பிள்ளையை வேண்டாம் என்று ரித்தன்யா சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் தொழில் செய்யவில்லை என்று அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உண்மையும் கூட. ரித்தன்யாவுடைய தந்தையே அதை ஒப்புத்திருக்கிறார். வேலை செய்ய வேண்டும், நன்றாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று தான் அவள் விரும்பினாள். அப்போ அது தவறு கிடையாது, அது நியாயமான வார்த்தை. ஆனால் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மேலே அவதூறாக சொல்கிறது சரியானது. நல்ல பணக்காரங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அதுக்காவது 100 கோடி ரூபா இருக்கிற பையன் தான் வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவரை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பேசிட்டு கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரித்தன்யாவுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள்கிட்டலாம் கேட்டதில் ஏற்கனவே 3 வருடத்திற்கு முன்பாகவே ரித்தன்யா ஒரு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தால், மனம் உடைந்தால் தற்கொலைக்கு சென்று விடக்கூடிய மனநிலை தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜோடனை செய்கிறாங்க. இது ரொம்ப தவறான விஷயங்க. ரித்தன்யாவுடைய தந்தை எவ்வளோ முறை சொல்லியிருக்கார், ரித்தன்யா ஒரு தைரியமான பெண். 5 மணி நேரம் காரை டிரைவ் செய்து கொண்டு பாலக்காடு வரைக்கும் போகிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக அவங்க மென்டலி ஸ்ட்ராங்கான பெமன் தான். மேலும் அவர்கள் கைவேலையெல்லாம் செய்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவங்க பல யோகா போன்ற கலையையும் அவர்கள் கற்று வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்காக இவ்வளவு ஜோடனைகளை செய்து வருகிறார்கள். ஊடக நண்பர்களும் கவின்குமாருடைய குடும்பத்தினருக்கு தரப்பாக பேசிக்கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கிறது. அப்போது இங்கே பாருங்கள், நியாயம் தர்மம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று. எப்படியும் வெளியில் வந்துடுங்க, இந்த தர்மம் ஜெயிக்கும். அது மறுபடியும் சொல்கிறேன், நியாயமே வெல்லும், தர்மம் ஜெயிக்கும். ரித்தன்யாவுடைய குடும்பத்தினருக்கு நிச்சயமாக ஒரு வழக்கு சாதகமாக தான் வரும். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில் பார்க்கும் பொழுது அடுத்த வாரம் நீதியரசர் 14ஆம் தேதி ஆகஸ்ட் வழக்கு ஜாமீன் கொடுக்கப்படுமா இல்லையா என்று சொல்லிவிடுவார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எனக்கு உறுதியாக தெரியலைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கட்ட ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை, அதே இது டீட்டெயில் ரிப்போர்ட்லேயும் ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சுன்னா, காயங்கள் இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா, ரித்தன்யா பேசிய குற்றச்சாட்டுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் போயிடும். மேலும் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது அந்த ரித்தன்யாவுடைய பேச்சு அவர்கள் தாய் தந்தையினரை பாருங்கள், இது எவ்வளோ எக்ஸ்டென்ட் அவருடைய எதிர்க்கட்சி வாதிடுறாங்கன்ட்டு. ரித்தன்யாவுடைய பேச்சு தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற அளவில் இருக்குதே தவிர, அவர்களுக்கு மரணத்திற்கு காரணம் கவின்குமார் கிடையாது. அவர்கள் மேலே தவறான ஒரு அவதூறு பரப்புவதற்காகவே, அவர்களை மாட்டி விடுவதற்காகவே ரித்தன்யா அப்படி செய்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லைங்க. எதுக்காக தன்னுடைய உயிரை அந்த குழந்தை மாற்றி கொள்ள வேண்டும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் இந்த வழக்கு போகிற திசை எப்படி இருக்குன்னா, கவின்குமாருடைய குடும்பத்தை வெளியில் விட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லா விட்னஸையும் விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏன்னா இது வாழ்வா சாவா என்கின்ற ஒரு வாதம். இப்போ இதில் எப்படி போகுதுன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபஸ்ட்டு ஜாமீன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விட்னஸையாகவே
அவங்களுக்கு சாதகமாக பணத்தை கொடுத்து திருப்பி விடுவார்கள். ஸோ அந்த ஆடியோ ரெஃபரன்ஸு அதையும் வந்து மனநிலை சரியில்லாத பெண் என்ற அளவில் அவர்களுக்கு குற்றச்சாட்டு செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எனக்கு மனதை உறுத்தி கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, இதை பற்றி மேலும் இந்த விவரத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி வருகிறேன். இந்த வழக்கு அடுத்த அப்டேட் உங்களுக்கு விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.